சொல்ல வரேன் தெரியல. அதனால தான் நம்ம சோலை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். நம்ம சோல் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மிச்சம் எந்த கவலையும் வேண்டாம். அதுக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு பால் குடிக்கணும். அது சாமி கிடையாது, முருகனோ பிள்ளையாரோ யாரும் கிடையாது. எண்ணம், அந்த கடவுளுங்க எண்ணம், அவ்வளோதான். அப்படி பார்க்க போனா கடவுள் இல்லாததே கிடையாது. கடவுள் இல்லாததே கிடையாது. பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டா திருச்செந்தூருக்கோ ராமேஸ்வரமோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா கடவுளை தான் பார்ப்போம். நாயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், ஆம்பளையா இருக்கலாம், நமக்கு கடவுள் தான் தெரிய வரும். தெரியுதா? அப்போ நமக்கு தெரியவோட மட்டும் இல்லை, அதுவும் அதாக தான் இருக்கும். வேற யாருக்கு வேணா என்னமா இருக்கலாம். ஆனால் நம்ம பொறுத்தவரையில் நீ எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு குறிப்பிட்ட நன்மையே செஞ்சுட்டு இருக்கியா? நீ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பிறந்ததுலேருந்து நிறைய நன்மையே செஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஒரு சமயம் கெடுதலும் பண்ணிருப்பில்ல? அப்போ அது யார் சொன்னதா? நீ தானே. நீ அப்போ நல்லதானே பண்ணணும் இல்லை? அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். விளங்குதான்? எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா வீட்டில் நம்ம முடிவு பண்ணிட்டா, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டா சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அழுதுகிட்டே இருக்கலாம். உயிரோடு இருக்கவே பிரச்சனை கிடையாது. இந்த சூழ்நிலை அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த இடத்துல வேலையை தொகை மாமியை எருமை பிடிச்சிருச்ச மாதிரி நீயும் நானும் ஒரே எண்ணமாக இருந்தால் ஒரே வாழ்க்கை தான். யாராக இருக்கட்டும், உன் எண்ணம் உயர்வாக இருந்தால் நீ உயர்வாக இருப்ப. உன் எண்ணம் உயர்வாக இருந்தால் நீ உயர்வாக இருப்ப. அதை நம்ம ரொம்ப ரசிக்கலாம். கடவுள் கடவுள் கடவுள்னு நினச்சோம்னா அவ்வளோ ரசிப்பு, இனிப்பு. பாதி ஏகாம்பரம் வடை சொல்லுவார், உளுந்த வடை. இம்புட்டு போல மாவை எடுத்து இப்படி ஓடிட்டு அதில் ஒரு குத்து வரும். மாவே விடதான், அதில் ஒரு குச்சிட்டு போடுறது. நான் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆச்சா சார் என்ன சார் பார்த்தீங்க? இல்லை நீ வடை போடுறதை பார்த்தேன்னு. வடை என்ன போடுறது பார்க்கணும்? அதில் ஓட்டை வடையோட வெளில இருக்காங்க. வடைன்னு ஒன்று இருந்தால் அதில் பத்தில் ஓட்டை போடலாம். ஆனால் நீங்கள் போடுறது வடையை விட ஓட்டை பெருசாக இருக்காது. இப்படி இப்படி. அப்போ அவர் போட்ட உளுந்த வடையில் ஓட்டை இல்லாத வடையே கிடையாது. அது மாதிரி கடவுள் என்ன பண்றாரு, மனுஷனை உருட்டி கேளு, மனுஷனை அவனுடைய வாழ்க்கையை உருட்டுதாரு. கல்யாணம் அது இதுன்னு உருட்டுதாரு. அவன் வாழ்க்கையில உருட்டிட்டு ஒரு குத்துதாரு. அதான் ஓட்டை. அந்த ஓட்டை போடாம வடையே போட மாட்டான். வடை ஓட்டை போடாமல் போட மாட்டான். அதனால் எந்த மனுஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த ஓட்டை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது. அவங்க வழியை கூட நமக்கு தெரியும். இவளே இருக்கட்டும். நான் ஒரு நாள் போயிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். வங்காளத்தில் கூட்டு போனோம். அப்போ கட்டில் போய் பெங்காலியில் இப்படி கட்டில் உட்காந்து படுத்துருக்கும் போது பொண்டாட்டி வந்தா. அவள் கடைக்கு போய்ட்டு வந்திருக்கா. வந்தா வந்துட்டு சொன்னான், கடைசாதி எங்கள் கூட வேலை பார்க்காரு அப்படின்னு சொன்னான்.
அவரை வீட்டு போயிட்டா. அவள் வீட்டு போயிட்டா. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொம்பளை வரா, கையில் கொடை, கையில் பை விட்டுட்டு எங்கே வரா. இவன் மறந்து கிடக்கான். யாரோ பொம்பளை வரமே மறந்து கிடக்கூடாதுல, அதை சொன்னேன். என்னடா இல்லை யாரோ வரணும் அப்படியா. அது ருக்குமணின்னு இருக்குண்ணா. அவன் உள்ளேருந்து வரா. என்னண்ணா யாரோ காணும். அவட சொல்லுதா, யாரோ நான் ஒன்றியா நீங்க. அவள் தான் வெளியே போனால, வெளியே போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறான். அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் வேற ஆள் மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும். ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, கல்யாணம் பண்ணதுன்னா அவங்க இதாகிட்டு ஏதோ பாயில் ஆகிட்டு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணா, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டான். அசிங்க தழும்பு இருக்கும். அப்புறம் அங்கே போய் பாம்பே கிம்பேல போனோன்னா அவங்க ஒரு பொம்பளை ரொம்ப சூப்பராக இருக்கா. ஆனால் அவன் ஒரு சைடு தான் பார்க்க முடியும். அவன் பார்க்க ஒரு சைடு தான் பார்க்க முடியும். அப்படியே ஒரு நேச்சர். கலையில் பார்த்தா அவன் தான் இவன் தான் அவன். இங்கே பட்டிக்காட்டில் என்னமோ இருந்திருக்கு. அங்கே போனோடனே நான் நாகரிகமாகி அதாகி டான்ஸர் ஆகி அதாகி அப்போ இந்த தலைவடி போட்டு சைடை பார்த்தா எம்மோன்னா. ஆனால் நேராக பார்த்துட்டான்னா செத்தான். ஒன்றே கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டு போனான். இப்போ எவ்வளோ மாட்டேன்ட்டு போனான், எவ்வளோ மாட்டேன்ட்டு போனான். என்னப்பா